திருச்சிற்றம்பலம். திருவாசகத்திலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி 45வது பகுதி, யாத்திரை 10 என்பதாகும். யாத்திரை 10 என்று இதற்கு தலைப்பு ஏன் அமைந்திருக்கிறது என்று பார்த்தால், மாணிக்கவாசகர் தன்னை ஒத்த சிவான ஓமம் பெற்றவர்களையெல்லாம் நான் கைலைக்கு யாத்திரை போகிறேன், நீங்களும் விரைந்து என்னோடு வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்படி மற்றவரையும் அழைத்து நாம் கைலைக்கு போக வேண்டும், அங்கே கதவு சாத்துதற்குள் போக வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த பாட்டில் சொல்லுகிறார். அதனால் இது யாத்திரை 10 8 பெயரை உடையதாக அமைந்தது. ஆகவே சிவானுபூதியை பெற்றவர்கள் கைலையை சென்று அடைவார்கள். அப்படி கைலையை சென்று அடைவதற்காக அடியார்கள் திரளான கூட்டமாக யாத்திரையாக செல்வதாக இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு யாத்திரை 10 என்று பெயர். யாத்திரை என்ற சொல் இந்த 10 பாட்டுக்குள் எங்கும் வரவில்லை. சில சமயத்தில் அந்த பாட்டில் இருக்கிற சொல்லை வைத்து தலைப்பு வைப்பார்கள். அதுபோல இந்த யாத்திரை என்ற சொல் இல்லை. ஆனா பொருள், இதில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள், ஒரு யாத்திரையை மேற்கொள்ளுகிறார், அந்த யாத்திரைக்கு மற்றவர்களையும் அழைக்கிறார், விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் இது யாத்திரை 10 என்ற பெயரை உடையதாயிற்று. மற்றும் இந்த 10 பற்றி இன்னொரு செய்தியும் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பொதுவாக திருவாசகத்தை எந்த நேரத்திலுமே நாம் படிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒருவன் சாக கிடக்கிறான், அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போகிறான் என்று சொல்லுகிற நேரத்தில் திருவாசகத்தில் இந்த 10 படிப்பார்கள். அதாவது அவன் கைலைக்கு யாத்திரை போக வேண்டும், வரிதே வேறு எங்கும் சென்று விடக்கூடாது, நரகத்துக்கோ வேறு எங்கோ போய் விடக்கூடாது என்ற கருத்துக்காக இந்த பதிகத்தை இறக்கும் போது அவனுடைய வாய் பேச முடியாவிட்டாலும் அவன் காதில் இந்த சொற்கள் விழட்டும், அந்த புண்ணியத்தினாலாவது அவன் கைலைக்கு யாத்திரை செல்லட்டும் என்ற ஒரு கருத்திலே இந்த பதிகத்தை படித்துக் கொண்டு வருகிற வழக்கம் என்று இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த யாத்திரை 10 மற்ற எல்லா நேரத்திலும் படிக்கலாம். ஆனா இப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் படிக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனாலே அதையும் நான் சொன்னேன். இங்கே இதனுடைய பொருளாக அனுபவாதீதம் உரைத்தல், அனுபவ அதீதம் என்று இதற்கு பொருள் தத்துவ கருத்தை சொல்லுகிறார். இந்த யாத்திரை 10 என்ன சொல்லப்படுகிறது, அதனுடைய தத்துவம் என்ன? அனுபவத்திலே முதிர்ந்த நிலை, அதீதம் என்றால் மிக முதிர்ந்த நிலை என்று பெயர். அனுபவத்தினுடைய முதிர்ச்சியை சொல்லுகிறார். இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற வழிகளில் செல்கிறோம். அந்த சரியில் இருந்து சில தொண்டுகளை செய்து அதனால் அனுபவமற்ற பிறகு கிரியைக்கு வர்றோம். சிவபூஜை வீட்டுல செய்யும். அந்த சிவபூஜை செய்து 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 அதில் ஒரு அனுபவம் வந்த பிறகுதான் அவர்கள் யோகத்தை பின்பற்றணும். வெளியில செய்கிற பூஜை சிவபூஜை. இனி யோகத்துல போகும்போது அக பூஜை, உள் மனத்துக்குள் செய்கிற பூஜையாக வரும். அந்த யோகத்தினுடைய முதிர்ச்சியிலே ஒரு அனுபவம் வந்த பிறகு ஞானத்தை பெறுவதற்கு அவர்கள் போவார்கள். அந்த ஞானத்தினுடைய கடைசி முதிர்ந்த நிலை அனுபவம், அதான் அனுபூதி அல்லது அனுபவம். அதையே இன்னொரு பேரால் என்ன சொல்வார்கள், அனுபூதி. அந்த அனுபூதியிலையும் மிக முதிர்ந்த நிலை இருக்குதே, அதுதான் அனுபவ அதீதம். அந்த அனுபவ அதீதத்தை இந்த செய்யுளால், இந்த 10 பாடல்களால் விளக்க வருகிறார். அந்த அனுபவ முதிர்ச்சி ஏற்பட்டு விட்ட பிறகு அவர்கள் போக வேண்டிய இடம் கைலாயம். அந்த கைலாயத்திற்கு போவதற்காக மாணிக்கவாசகர் நல்ல சிவானுபூதி முதிர்ந்தவராக இருக்கிறார். அவர் யாருக்கு அங்கே போவதற்கு தகுதி உள்ளவர். அவர் தன்னோடு கூட மற்றவர்களையும் அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற போது தன்னை ஒத்த அனுபவமான்களை அவர் அழைக்கிறார். அவைய மாணிக்கவாசகரை போலவே பல பேர் அனுபூதிமான்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் காலத்திலே இருந்திருக்காங்க. அவன் பேரு தெரியாது, ஊரு தெரியாது. அந்த அனுபூதிமான்கள் தன்னை யாரென்றே தெரிவித்துக் கொள்ள மாட்டார்கள். அவங்க சிவஞானிகள் என்று சொல்லப்படுவது.
அவர்களை எல்லாம் நோக்கி நீங்கள் வாருங்கள், நாம் சேர்ந்து யாத்திரை போவோம் என்று அழைப்பதுதான். அப்படி அழைக்கின்றபோது இவர் ஒரு சிவானுபூதி, மற்றவர்கள் இதில் சேர்கிறவர்கள் சிவானுபூதிகள். அவர்களுடைய நிலை இந்த அனுபவ அதீதத்தை சொல்வதாக அமைகிறது இந்த பகுதி. பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் செய்யோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் உருக்குகின்றான். வெள்ள கருணையினால் தன்னுடைய கருணையாகிய வெள்ளத்தினாலே என்னை உருகச் செய்கிறான். ஒரு பொன்னோ அல்லது இரும்போ உருக வேண்டுமானால் நெருப்பு வேணும், நெருப்புலதான் உருகும். ஆனால் இவர் என்ன சொல்றார், இவர் உருகுவதற்கு என்ன இறைவன் கொடுத்தான்? தண்ணீரை கொடுக்கிறார். வெள்ளம், வெள்ளத்தினாலே உருகிறது என்று சொல்லுகிறது ஆச்சரியமான செய்தி அல்லவா? அது கருணையாகிய வெள்ளம். கருணை வெள்ளத்தினாலே என் உள்ள உருகிற்று, நெருப்பால் அல்ல என்பது ஒரு நயம். உருகும் வெள்ள கருணையினால், அப்படி உருக்கும், என்னை உருக்குகின்றார். யார்? பூவா சென்னே மன்னன். அடியார்கள் பூசிக்கின்ற பூவையெல்லாம் தன் தலையிலே ஏற்றுக்கொண்ட பெருமான் தலைவன். பூவார் சென்னி மன்னன். மன்னன் என்பது அரசன். இங்கு இறைவனை சொல்லி குறிக்கிறது அந்த வார்த்தை. அவனுடைய தலையில் என்ன இருக்கலாம்? பூக்கள் நிறைந்திருக்கிறது. அவனா பறிச்சு எனக்கு தலையில பூ வேணும்னு ஆசைப்பட்டு வைத்தான். ஆசைப்பட்டு அவன் பூவை வைத்தான் என்றால் இது இறைவனுக்கு உச்சமாகிவிடும். ஆசையும் வெறுப்பும் அற்றவன், வேண்டுதல் வேண்டாம இல்லாதவன் அவன். ஆனால் அவனுக்கு அடியார்கள் தான் பூவை கொண்டு போய் தலையிலே வைக்கிறார்கள். ஆனால் பூவார் சென்னி என்பது அடியார்களை விரும்பி சேர்த்த பூக்கள் நிறைந்திருக்கின்ற தலையை உடையவனாகிய மன்னன் அந்த பெருமான். எம் புயங்க பெருமான், அவன் புயங்க பெருமான். புயங்கம் என்பதற்கு பாம்பு என்று பொருள். புயங்கன் என்று சொன்னால் பாம்பை அணிந்தவன். புயங்கம் என்று மகரவுக்கு போட்டவனால் பாம்பை மட்டும் குறிக்கும். மகரத்தை எடுத்துவிட்டு நகரத்தை போட்டு புயங்கன் என்று சொன்னால் பாம்பை அணிந்த பெருமான். இவ படிக்க போற இந்த யாத்திரை 10 பாட்டிலும் இந்த புயங்கன் என்ற சொல் வருகிறது. 10 பாட்டிலும் புயங்கன் என்ற சொல் வந்து கொண்டே ஒவ்வொரு பாட்டிலும் இருக்கு. அப்படி பார்க்க போனா இந்த உயர்வான சொல்லையே இதுக்கு யாத்திரை 10 கூட புயங்கப்பட்டுன்னு வச்சிருந்தா கூட நியாயமா இருக்குமோ என்று நாம் நினைக்கலாம். ஆனா அதை விட கருத்து இங்க யாத்திரையெல்லாம் முக்கியமா இருக்கு பாட்டுல. அதனால புயங்க பெருமான் என்று பெயர் வைக்காம யாத்திரை 10ன்னு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் சிந்திக்கணும். சில சமயத்துல ஒரு பாட்டு ஒரு சொல் திரும்ப திரும்ப 10 பாட்டுல வந்தா அதை எடுத்து தலைப்பு வைக்கலாம். இது பாம்பணிந்த பெருமான் என்று சொல்லுகின்ற அவனுடைய சிறப்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதனால் என் புயங்க பெருமான், அப்பேற்பட்ட பெருமான் சிறியோமை, ரொம்ப கீழ்நிலையில் கிடந்த என்னை ஓவாது உள்ளம் கலந்து, என் உள்ளத்திலே கலந்தான். இடைவிடாது கலந்தான். ஓவாதுன்னா இடைவிட்டு கலக்கல, இடைவிடாது என் உள்ளத்தில் இருந்து கலந்திருந்தான். கலந்து உணர்வாய் குருக்கும், அந்த இறைவனுடைய பக்தி உண்டாகும்படியாக என்னை உருக்கிவிட்டான். எதனால் உருக்கினான்? வெள்ள கருணையால். கருணையினாலே அந்த பெருமான் என்னை உருக்கினான். ஆவா என்ன பட்டு அன்றாய் ஆட்டீர். இப்பதான் மற்றவர்களை கூப்பிடுறார் மாணிக்க வாசகர். முதல் உள்ள ஒரு 2 வரியில தன்னை சொல்லிக் கொண்டு 3வது வரியில ஏனைய அடியார்களை அழைக்கிறார். ஆட்பட்டீர், இறைவனுக்கு அடியராக ஆனவர்களே. அன்பாய் ஆட்பட்டீர், இறைவனுக்கு அன்பினாலே ஆட்பட்டீர்கள். ஆட்படுதல் என்றால் ஒருவனுக்கு தொண்டு செய்கின்றவனாக வருதல், வேலைக்காரனாக தொண்டனாக மாறுதல். ஒரு பணக்காரனுக்கு அவன்கிட்ட கூலி வாங்கி கொண்டு அவனுக்கு ஆட்படலாம், அவனுக்கு வேலை செய்யலாம் பணத்துக்காக. அல்லது ஒருவராக ஆசிரியராக இருந்து பாடம் சொல்லிக் கொடுக்காமனா அந்த கல்விக்காக ஒரு மாணவன் அவருக்கு ஆட்படலாம். இது போல ஆட்படுதலுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவனிடத்திலே போய் நாம் எதற்காக ஆட்பட வேண்டும் என்றால் அன்பின் காரணமாக அவனிடத்தில் இருக்கிற அன்பை நாம் பெற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அன்பை
கொடுக்க வேண்டும். ஆனால் அன்பின் காரணமாக ஆட்பட்டி ஆவா என்னப்பட்டு அந்த இறைவன் இவர்களை ஆட்கொள்ளுகிற காலத்தில் என்ன சொல்லி கொண்டு வந்தானா, அப்படியா என்னுடைய அடியாருக்கு துன்பமா வந்தது என்று சொல்லி வந்து அந்த அடியாரை அவன் ஆட்படுத்தி கொண்டானான். ஆ ஆ என்ன ஆ ஆ என்று ஐயோ ஐயோ என்னுடைய ஒரு தொண்டனுக்காக ஒரு துன்பம் என்று சொல்லி இறைவன் வந்தான். என்னப்பட்டு என்று சொல்லி அன்பாய் அன்பின் காரணமாக ஆட்பத்தி இறைவனுக்கு ஆளான தொண்டர்களே நீங்கள் பாருங்கள். அப்ப இறைவனே வந்து அந்த அடியார்களை அணைத்திருக்கிறான் என்றால் அவர்களும் அனுபவசாலிகளாக ஆகிறார்கள். இவர் எப்படி அனுபூதிமானோ அதுபோல் இவர் கூப்பிடுகின்றவர்களையும் இவர் கூப்பிடார் யாத்திரைக்கு வாருங்கள்னு அப்படி கூப்பிடுகிறவர்களும் ஒரு அனுபூதிமான்கள். வந்து ஒருப்படுமின் நீங்கள்லாம் ஒன்று சேருங்கள், ஒரே கூட்டமா வாருங்கள், ஒருப்படுதல்னா ஒரே இடத்தில் திரளுங்கள். போவோம் செல்வோம். எதுக்காக எல்லாரும் உங்களை கூப்பிடுறேன்? போவோம், நாம் ஒரு இடத்துக்கு போகணும். காலம் வந்த போவதற்குரிய சந்தர்ப்பம் வந்து விட்டது. இதை நழுவ விட்டு கூட கூடாது. காலம் வந்ததுன்னா இதுதான் தக்க சமயம். அந்த சமயத்திலேயே நாம் அங்கே போய் விட வேண்டும். எங்கே பொய் விட்டு உடையான் கடல் புகவே. உடையான் கடல் புக போவோம். உடையவனாகிய சிவபெருமானது கடல் புகவன் திருவடியிலே சேர போவோம். நாம் யாத்திரை செல்வோம். அப்ப யாத்திரைங்கிறத நாம் வருவிச்சுக்கணும். எதனால யாத்திரைங்கிற சொல் நாங்க வருவிக்கிறேன்? போவோம் என்று சொல்லுகிறார். கடல் புக போவோம். இறைவன் திருவடிக்குள்ளே போவதற்கு நாம் புறப்பட்டு போவோம். எல்லாரும் தயாராகுங்கள், ஒருப்படுங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். அப்ப ஒன்று சேர்ந்து எல்லாரும் அந்த கடல் போவதற்கு போவோம். காலம் வந்து விட்டது, நேரமாய்விட்டது, இதுதான் தக்க சமயம் என்று அழைக்கிறதுனால இது யாத்திரையை குறிக்கிறது என்ற கருத்தை நாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அடுத்த பாட்டுக்கு போவோம். இந்த பாட்டுல இவர் போகிற இடம் எங்கே ஒரு வினாவை தெரிஞ்சு கேட்டுக்கோம். அடுத்தடுத்த பாட்டுல இவர் போகிற இடத்தை என்ன சொல்றார் என்பதையும் நான் பார்க்கணும். முதல் பாட்டுல அந்த இறைவனுடைய திருவடிக்கு போக வேண்டும் என்று கூப்பிடுகிறார். சைவ சித்தாந்தத்தில் இறைவனை அடைகின்ற முற்றி நிலையை 4 விதமாக பிரித்திருக்கிறார். சாலோகம், சாமீபம், சாரூபம். இந்த 3 முத்திகளையும் பதமுத்தி, ஒரு பதவி, அவ்வளவுதான். அந்த பதவி முடிஞ்சா வேற இடத்துக்கு போகலாம். அந்த பதவி நிலைக்காது. ஆகவே இது பதமுத்தின்னு வைத்தார். இதற்கு அடுத்தது ஒன்று இருக்கிறது. இறைவன் திருவடியிலேயே போய் சேர்ந்து விடக்கூடியது, ஒன்றி போய்விடும், திரும்பி வரவே முடியாத புறம் அங்கேயே இருக்க வேண்டியதுதான். அது சாயுஜ்யம் என்று சொல்லுகிற இரண்டர கலத்தல் என்று சொல்லுகிற புத்தி. ஆக இப்ப இவர் யாத்திரை கூப்பிடுறாரே, இவர் கூப்பிடுறது சாலோக முத்திக்கு கூப்பிடுறாரா அல்லது மேல சாலோக சாமீப சாரூபமன 3ஐயும் தாண்டி இருக்கிற சாயுஜ்யத்துக்கு அழைக்கிறாரா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த பாட்டுல கவனிக்க வேண்டி வருகிறது. இந்த பாட்டை மட்டும் நீங்க வச்சு கொண்டீர்களானால் அது சாயுஜ்யமாக தெரியும். ஏன்னா கடல் புக போவோம், அவன் திருவடியில் நுழைய போவோம் என்று சொல்வதனாலே சாயுஜ்யம் முக்கியமாக தெரிகிறது. ஆனா பின்னே போக போக இவர் சொல்வது சாயுஜ்யம் அல்ல, சாலோக சாமீப சாரூபம் என்று சொல்லுகிற பதமுத்தியை தான் பின்வருகிற பாடல்களிலே சொல்லுகிறார் என்பதை நாம் அடுத்து வருகிற பாடல்களினாலே அறிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா நாம் சில கட்டு திட்டத்தை வரையறுத்து யாத்திரையும் சொல்லியாச்சு, யாத்திரை எங்க போகணும்னு சொல்லியாச்சு, யாத்திரை செல்லுகிற முத்தி சாயுஜ்யமா அல்லது பதமுத்தியா என்று எதை சொல்லுகிறோம் என்பதை ஆய்வு செய்ய வருகிறோம். அப்படி வரும்போது இந்த பாட்டை பொறுத்த அளவில் அது சாயுஜ்ய முத்தியாக தெரிகிறது. இந்த பாட்டை பொறுத்த அளவு அவருடைய முத்தி சாயுஜ்யம் என்பதை சொல்வதாக தெரிகிறது. இனி அடுத்த பகுதியிலே புகவே வேண்டா புலன்களின் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கையெல்லாம் வேண்ட போக விடுமின்கள் நகவே ஞானத்துள் புகுந்து நாயே அணையனமையாண்ட
தகவே உடையான் கனைச்சாரே தளராதிருப்பார் தாம் தாமே புகவே வேண்ட புலன்களில் நீர். இந்த வரி கடைசி வரியை சொன்னப்புறம் தான் இதுல சேர்த்து வர முடியும். கடைசி வரியில தளராதிருப்பார் தாம் தாமே புகவே வேண்டாம் புலன்களில் நீர் என்று கடைசி வரியில இருக்கிற எழுவாயை கொண்டு வந்து முதல் வரியில சேர்க்கணும். யாரை பார்த்து ஐம்புல இன்பங்களிலே புக வேண்டாம் என்று சொல்லுகிறார். புகவே வேண்டாம், ஐம்புலன்களில் புல இன்பங்களில் நீங்கள் புகாதீர்கள், ஐம்புல இன்பத்தை பெரிதென்று நினையாதீர்கள் என்று சொல்றார். யாரை பார்த்து சொல்றார்? தளராதிருப்பார் தாம் தாமே, தன் நிலையிலிருந்து தளர்ச்சி அடையாமல் உறுதியாயிருக்கிற நீங்கள், அதாவது அனுபூதிமான்களாக இருக்கிற நீங்கள் இந்த நிலையை விட்டு விடாதீர்கள், இதே நிலையில் இருங்கள். புகவே புலன்களில் நீங்கள் போய்விடாதீர்கள். சாய்ச்சன்னு இந்த உறுதி நிலையிலே இருக்கிறவர்கள் கூட கொஞ்ச நாள் ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மையலாலே தளர்ந்து போனால் தூழ்வாங்க. அதுதான் மறுபடியும் அவருக்கு எச்சரிக்கை தருகிறார் நம்முடைய மணிவாசகர். புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமின். அந்த புலன்களில் உங்கள் மனம் போகாமல் இருப்பதற்கு என்ன ஒரு வழி சொல்லுகிறேன் என்றால், எப்ப பார்த்தாலும் சிவனுடைய திருவடியையே தியானம் பண்ணி கொண்டிருங்கள். புயங்க பெருமான், பாம்பை அணிந்த பெருமான் சிவன். இதுல பயங்க பெருமான் பயங்கம்னு வருது பாருங்க. பூங்கடல்கள் மிகவே நினைமின், அவனுடைய திருவடிகளை மிகுதியாக அதிகமாக தியானம் பண்ணுங்கள். அப்படி தியானம் பண்ணா உங்களுக்கு புலன்ல உங்கள் இச்சை போகாது. மிக்க எல்லாம் வேண்டாம், அதிகமாக சொல்லப்படுகிற உலக இன்பங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை, உலக போகங்கள் எதுவுமே நமக்கு வேண்டாம். போக விடுமின், எல்லாவற்றையும் எட்டி தள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சுகங்களையும் நமக்கு வேண்டாம் என்று விட்டு விடுங்கள் என்றார். நகவே ஞாலத்து உள் புகுந்து, இந்த உலகத்திலே ஒரு குருநாதராக அந்த இறைவன் வந்தான். புயங்க பெருமான் என்னை ஆள்வதற்காக திருப்பெருந்துறையில் ஒரு குருநாதராக வந்தான். நாயே அணைய நமை ஆண்டு, நாயே அணைய நமை, நாயை ஒத்த கீழ்குணம் உள்ளவனாகிய என்னையும் ஒரு அடியானாக ஆட்கொண்டவன் அவன். அப்படி ஆட்கொள்ளுகிற போது ஊரில் இருக்கிறவெல்லாம் பார்த்து சிரித்தார்கள். நகவே சிரிக்க. யாரை பார்த்து சிரித்தார்கள்? மாணிக்க வாசகரை பார்த்து சிரித்தார்கள். ஏ மாணிக்க வாசகரே, நீ பேர்பட்ட குருநாதருக்கு நீ சிஷ்யனாக தகுமா என்று சிரித்தார்கள். அந்த இறைவனை பார்த்து சிரித்தார்கள். இந்த நாயனையனாகி இருக்கிற இவனையும் நீ ஒரு அடியானை ஏற்றி இது உனக்கு தகுமாய்யா என்று அவனையும் பார்த்து சிரித்தார்களாம். இப்போ என்னையும் அவனையும் சிரிக்க நகவே ஞாலத்து உள் புகுந்து, ஊரில் இருக்கிறவரெல்லாம் பரிகசிக்கும்படி இந்த உலகத்திலே ஒரு குருநாதராக வந்து நாயேயனைய நமையாண்ட, கீழ்த்தன்மையுடைய என்னையும் ஆட்கொண்ட தகவே உடையான், தகுதி உள்ள பெருமான். ஊரார் நகைத்தார்களே, அப்படியானால் உள்ளபடிக்கே சிவன் செய்தது தப்பாப்பா, அல்லது மாணிக்க வாசகர் அவனிடத்திலே அடியாராக சேர்ந்தது தவறான? ரெண்டும் தவறு இல்லை. மாணிக்க வாசகரும் தகுதி உள்ள சீடர் தான், குருநாதரும் தகுதி உள்ள சீடரைத்தான் தனக்கு ஆட்கொண்டிருக்கிறார். ஆனா உலக மக்களுக்கு இது தெரியல. தெரியாமையினால என்ன பண்ணார்கள்? நம்மை போலத்தான மாணிக்க வாசகரும் ஒரு சாதாரண ஆள், பூலோகத்துல பிறந்தவர். அவரும் ஒரு தாயகத்துல பிறந்தார், ஏதோ படிச்சு ஒரு வேலையில வந்தார், இப்போ இறைவனிடத்துல ஆட்கொள்ளப்பட்டார் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனா ஆண்டவனுக்கு அவருடைய உயர்ந்த பக்குவ நிலை அவனுக்கு தான் தெரியும், ஊர் மக்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாமையினாலே ஊர் மக்கள் சிரித்தார்கள். ஆனால் இறைவன் தன்னை ஆண்டது தக்கது என்று சொல்றார். தகவே உடையான், தகவு என்பது நடுநிலைமை, நடுநிலை உடையவன். தக்கது எது என்பதை அறிகிறது தான் தகுதி. தகுதி என்பதே நடுநிலைமை என்றுதான் திருக்குறளை சொல்லப்படும். ஆகவே தகவே உடையான், நடுநிலை உடையவன். கொஞ்சம் கூட கூட குறைச்சிருந்தா ஏற்றுக்க மாட்டான். மாணிக்கவாசர் தன்னையினோ நாயன் நாயன்னு சொல்றாரே தவிர இறைவன் அவரை கணக்கு கொண்டு வச்சிருக்கிறார், இவர் உத்தமர் என்று. அதனால்தான் அவரை ஆண்டு கொள்கிறார். அப்படி ஆண்டு கொண்டதினாலே அவன் தகுதி உள்ளவன் தான் என்று காட்டுகிறார். தகவே உடையான் தனை சார,
அப்பேற்பட்ட இறைவனை நாம் சென்று அடைய வேண்டும். அந்த இறைவன் இருக்கிற இடத்துக்கு நாம் போக வேண்டும். தளராதிருப்பீர். ஆகவே தன் நிலையிலிருந்து நீங்காதிருக்கிறவர்கள், நிலையில் தளராத, ஒழுக்கத்தில் தளர்ச்சி அடையாத உத்தமர்களே, அதாவது நல்ல அனுபூதிமான்களே, தாம் தாமே ஒவ்வொருவரும் புகவே வேண்டா புலன்களில். நீங்கள் புகழ பல எண்ணங்களிலே நுழையாதீர்கள். புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமின். அந்த இறைவனுடைய திருவடியை இடைவிடாது அவனை தியானம் பண்ணுங்கள். மிக்க எல்லாம் வேண்டா. ஆகவே இந்த உலகத்தில் தேவையில்லாத குற்றங்கள் என்று சொல்லப்படுபவை எல்லாம் வேண்டா, உங்களுக்கு வேண்டியதில்லை, போக விடுங்கள், விட்டு விடுங்கள். ஆகவே நாம் இறைவனை சார வேண்டும். அதற்காக சாருவதற்கு முன் இந்த தகுதியை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ளுங்கள். யாத்திரை போவதற்கு முன்னே நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று காட்டினார் இந்த பாட்டில். இந்த பாட்டிலும் அவனை போகிற இடம் என்பது என்ன, பரமத்தியா அல்லது சாகித்யமுத்தியா, பரமத்தியா என்பது விளங்கல. தாயே தனக்கு சுற்றமும் தானே தனக்கு சுற்றமும் தானே தமக்கு விதிவகையும் யான் ஆர் எனது ஆர் பாசம் ஆர் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே பொன்னடிக்கே போமாறு அமைமின். பொன்னடிக்கே அவருடைய திருவடிக்கு போமாறு செல்லுவதற்காக அமைமின் தயாராங்கள். அமைதல் என்பது தயாராதல் என்ற ஒரு சொல். இப்போ நாம் இறைவனுடைய திருவடியை நோக்கி யாத்திரை போக வேண்டும். அப்போதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ற. பொய் நீக்கி உங்களிடத்தில் இருக்கிற பொய்யாகிய மாயைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். புயங்கன் ஆழ்வான், பாட்டை அணிந்த பெருமான் நம்மை ஆட்கொள்வான், நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். தானே தமக்கு சுற்றம், தாமே அந்த கடவுள் தான் தமக்கு நமக்கெல்லாம் சுற்றம் உறவினன். கடவுள் ஒருவன் தான் நமக்கு உறவினர்கள். நம்ம வீட்டில் இருக்கிற தாயோ தந்தையோ மனைவியோ மக்களோ இவர்கள்லாம் ஏதோ இந்த பிறப்புக்கு ஏற்பட்ட உறவுகளை தவிர இது உண்மையான உறவு அல்ல. இந்த பிறப்பு மாதிரி அடுத்த பிறப்பு வந்துட்டா நாம யார் வயசுல எப்படி பிறக்க போறோமோ இவர்கள்லாம் நமக்கு எப்படி உறவாதார்களோ சொல்ல தெரியாது. ஆனா உண்மையிலேயே நமக்கு தந்தை அல்லது தாய் என்று சொல்லப்படுகிறவன் இறைவன் ஒருவன் தான். தானே தனக்கு சுற்றமும், அந்த இறைவன் தானே அடியார்களாகிய தங்களுக்கு சுற்றம் உறவாவான். தானே தமக்கு விதிவகையும், தானே அந்த இறைவன் தான் தமக்கு அடியார்களாகிய தங்களுக்கு விதி, இதை செய் என்று சொல்லுகிற கட்டளையிட்ட பாக்கியம். அவன்தான் நம்மை வழி நடத்துகிற ஆணையாளன். விதின்னா கட்டளையிட்டு நம்மை செலுத்துகிறவன், விதிப்பவன், ஆணையிடுகிறவன், நம்மை நடத்துகிறவன் என்று தெரியவன். நமக்கு சுற்றமும் அவன்தான், நம்மை ஆணையிட்டு வழி நடத்துகின்றவனும் அவன்தான். அதனாலே யான் ஆர் இப்படி இருக்கிற போது நாம் 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 என்று சொல்லிக்கிறோமே, இதுல யாரு என்ன இருக்கிறது? அல்லது எனது ஆறு எமது எமது என்று நாம் சொல்லுகிறோமே, என்ன இருக்குது அங்க? எல்லாவற்றுக்கும் இறைவன் கையில இருக்குது. இறைவன் தான் விதிவகை. நம்மை வழி நடத்துகிறவன், ஆணையிடுகிறவன், செலுத்துகிறவன் எல்லாம் அவன் கையில இருக்கு. அப்படி இருக்கிற போது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இதை நான் செய்தேன் என்று சொல்லிக் கொள்கிற நான் என்பதுல என்ன இருக்குது? அவன் ஆணையினாலே நடக்கிறது. அதனால நான் என்று சொல்வதும் சரியல்ல. அதனால ஒரு பொருள் நமக்கு கிடைச்சி நம்ம இடத்துல இருக்குன்னு வச்சுங்கோ, உடனே இது நம்முடையது என்று சொல்லுகிறோமே, இது நம்மதான். அவன் கொடுக்க நமக்கு வந்தது, அவனிடத்திலிருந்து வந்திருக்கு. அவன் சொத்து கடவுளுக்குரியது. இடையே நமக்கு அதை கொடுக்கிறான். நமக்கு அது உபயோகப்படுவதற்காக கொடுக்கிறான். பிறப்பை உண்டாக்கி இந்த பிறப்புல வீடு வாசல் போகம் சுகம் சுக்கம் எல்லாவற்றையும் அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்படி கொடுக்கப்படுகிற அத்தனையும் அவனுடைய பொருள்கள். அவருடைய ஆணையினாலே அத்தனையும் நடக்கின்றன. ஆனால் எமது எமது என்று சொல்வதற்கு யார் உரியவர்கள்? பாசம் ஆர். இந்த உலகத்திலே அனுபவிக்கத்தக்கவர்கள் யார்? இந்த உலக மாயையாகிய பொருள்களிலே நாம் அனுபவிக்கத்தக்கதோ இல்லை. பாசம்
அன்பு அல்லது பற்று, பற்று வைப்பது யார்? ஆனா ஒரே ஆசிரியர்கள் பாசம் என்று சொல்வதற்கு என்ன பண்ணார்கள்? இந்த மூணுக்கு வேற உரை சொன்னார்கள். யாம் ஆர் என்பது அகங்காரம், எமது ஆர் என்பதுல மமகாரம். அதாவது ஆணவம் என்பதுல ரெண்டு விதமான ஆணவம். ஒன்று நான் என்று சொல்லுகிற அகங்காரம், இன்னொன்று எனது என்று சொல்லுகிற மமகாரம். இந்த அகங்காரம் மமகாரமும் அப்புறம் பாசம், இந்த ஆணவம் அல்லாத கண்மமாரியாகிய பாசங்களும் ஆர் இவைகள்லாம் என்ன செய்யும் என்பதாக உரை காண்கிறார். ஆகவே எனக்கு சுற்றம் இறைவன், என்னை வழிநடத்துகின்ற விதியாயிருப்பவன் அவன். அப்படி இருக்கிற போது யான் என்ற அகங்காரமோ அல்லது எமது என்று சொல்லுகிற மமகாரமோ அது ஒழிந்த கண்மை மாயை ஆகிய பாசங்களோ ஆர் இவைகள் இந்த உலகத்திலே என்னை ஆள்வதற்கு, என்னை வழி செலுத்துவதற்கு என்ன உரிமை உடையன? ஒன்றும் இல்லை, அவைகளுக்கு உரிமை இல்லை என்று விளக்கம் செய்வார். எப்படி பார்த்தாலும் சொல்லுகிற வார்த்தை வித்தியாசம் வைத்தார கருத்துல ஒன்னாதான் வரும். நாம் யார்? நாம இதுக்கு என்ன யார்? எல்லாம் அவன் தான் அப்படின்னா நமக்கு ஆரம்பத்தில் விட்டு போச்சு. இது என்னுடையதல்ல, எல்லாம் கடவுள் கொடுத்தது என்று சொல்லிவிட்டோம்னா அது அவன் விதி என்று சொல்லுகிற போது பொருட்பற்றும் நீங்கி விடுகிறது. பாசம், இந்த உலகத்து பொருளை வைக்கிற நாம் பற்று இருக்குவார்கள், இதெல்லாம் என்ன பற்று, எல்லாம் அவன் கொடுத்தது என்று நினைத்து விட்டோம்னால் அந்த பொருட்பற்றாகிய பாசங்கள் மாயாதாஜாலங்கள்ல போகிற ஒரு மன கவர்ச்சியும் நீங்கி விடுகிறது. ஆகவே பக்குவமாவதற்கான வழிமுறைகளை இந்த மூன்றாவது வரியிலே சொல்லுகிறார். பாசம்மார் யானார் யமதார் பாசம்மார் என்ன மாயம். இனிமேல் என்ன மாயம் இருக்கிறது? என்ன மயக்கு இந்த உலகமாகிய இந்த மாயை என்ன மயக்கு இருக்கிறது? ஒன்று மயக்குவதற்கு இல்லை. இவை போக இந்த சொல்லப்பட்ட இந்த ஆணவம் கண்ணம் என்ற இதை நீங்குவதற்காக போக என்று சொல்லுகிற இந்த ஒரு எச்சத்தை இந்த வரியிலே நிறுத்தி கொண்டு பின்னே கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டும். எங்கே சேர்ப்போம்? கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போனாறு அமைவின் பொய் நீக்கி. இவை போக பொய் நீக்கி, இதையெல்லாம் நம்மை விட்டு நீங்குமாறு நம்மிடத்தில் இருக்கிற பொய்யான காரியங்களை எல்லாம் நாம் கைவிட்டு அதன் பிறகு விட்ட பிறகு புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே போவாறு அமைவின். அந்த புயங்கனாகிய பெருமான் நம்மை ஆட்கொள்வான். அதனால அவனுடைய திருவடிக்கு நாம் போவோம். யாத்திரை புறப்படுங்கள், அமைவின் தயாராகுங்கள் என்று சொல்ற. அப்படி போகும்போது என்ன பண்ணணுமா? கோமான் பண்டை தொண்டரோடும் அந்த இறைவனுடைய பழமையான தொண்டர்கள், பழைய அனுபூதிமான்களோடு அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, தன் குறிப்பே தன் குறிப்பு என்று ஒழுகுகிறவர்கள். அந்த அனுபவசாலிகள்னா என்ன சொல்வார்கள்? இது என் செயல் அல்ல, எல்லாம் ஆண்டவன் செயல். அவனருளாலே அவன் தாள் வணங்குகிறோம். அவனை வணங்குற போது கூட அவனுடைய திருவருளால் தான் நாம் வணங்குகிறோம் என்று அந்த அனுபவசாலிகள் சொல்வார். அதைத்தான் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, அவன் என்ன குறிப்பை நமக்கு உணர்த்துகிறானோ அந்த குறிப்பிலேயே நாம் நடந்து போகிறோம். நமக்கென்று தனி எண்ணமோ நமக்கென்று ஒரு செயலோ எதுவும் இல்லை என்று மனம் அடங்கி போவார்கள். அதுதான் இங்கே சொல்ற. பக்குவப்பட்ட நிலை வரும்போது இதை நான் செய்தேன் என்று சொல்ல மாட்டார்கள், எல்லாவற்றையும் என்னுடையதென்று சொல்ல மாட்டார்கள். நான் இப்ப போகிறேன் என்றால் இது என் செயல் அல்ல, அவன் செலுத்துகிறான், நான் போகிறேன் அப்படின்னு வருவார். அப்படி வந்து விட்டால் அப்போ இவர்களுக்கு பாவம் எதுவுமே வராது. இவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அதனால் விளைகிற நன்மையோ தீமையோ இவர்களை அடைய முடியாது. ஏன்னா அவன் செய்கிறான், அவன் மேல பாரம். இதனால் புண்ணியம் வந்தாலும் பாவம் வந்தாலும் அவன் பொறுப்புன்னு விட்டுறோம். அந்த மாதிரி ஒழுகுகின்ற அனுபவசாலிகள் திருவடிக்கு சேருவோம் என்பதாக இங்க சாகித்யமுத்திக்கு போவோம் என்பதுதான் இந்த பாட்டும் அழைக்கிறேன். அடியாரானீர் எல்லீரும் அகலவிடுமின் விளையாட்டை. விளையாட்டு என்பது இந்த பூலோகத்தில் இருந்து கொண்டு காண்கிற பொருளை எல்லாம் உண்மை பொருள் என்று நினைத்து விளையாடுகிற விளையாட்டு, பூலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையாகிய விளையாட்டை அடியார்களா நீங்கள் எல்லீரும் விட்டுவிடுங்கள். இந்த மாய வாழ்க்கை இனி வேண்டாம். இந்த உலக வாடியிலே வாழ்கிற விளையாட்டை கைவிடுங்கள். கடிசேர் அடியே வந்தடைந்து நமக்கு பாதுகாவலாக இருக்கின்ற இறைவனுடைய திருவடியை அடையுங்கள். கடை கொண்டு விரும்பின் அவனுடைய வாசலில் போய் தயாராக இருங்கள். கடை என்றால் வாசல்.
இறைவன் இருக்கிறது ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டையினுடைய கதவு சாத்தி இருக்கிறது. அந்த கதவை எப்ப திறக்குமோ உடனே எல்லாரும் உள்ள போயிடும். அப்பதான் இறைவனை போய் பார்க்கலாம். அதனால நாம் வேற எங்கேயே இருந்து கொண்டு போனா கதவை திறந்து மறுபடியும் சாத்தி விடுவார்கள். ஆகவே கதவுக்கு முன்னாடி போய் தயாரா இருந்தா திறந்த உடனே நாம் உள்ள போகும். ஆகவே கடை கொண்டு இருமின், கடை என்பது வாசல் கதவு ஓரம். அந்த வாசல் கதவு ஓரமாக எப்போது திறப்பார்கள் என்று காத்துக்கொண்டு இருங்கள். கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை, அவனுடைய திருக்குறிப்பு, அவனுடைய கருத்து என்ன என்பதை எதிர்பார்த்து அவனுடைய வாசல்லையே தங்கி கிடங்கள். செழிசேர் உடலை சில நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான். அப்படி நாம் அவருடைய வாசல் கதவு எப்போ திறக்கும் என்று வாசலிலே போய் காத்துக் கொண்டிருந்தால் இந்த உடலை நீக்குவான். உடலை நீக்குவான்னா பிறப்பை ஒழிப்பான். இனிமே இந்த உடம்பு நமக்கு இல்லாதபடி பிறப்பை நீக்குவான். சிவலோகத்தே நமை வைப்பான். நம்மை சிவலோகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம். அப்போ சிவலோகத்தில் போவான் என்றால் இது என்ன முத்தி? பதமுத்தி. இது பரமுத்தி அல்ல. முன்னெல்லாம் பொன்னடியில் சேர்தல் அடிச்சேர் முத்தி சொன்னார். இப்போ சிவலோகத்தில் சேருகிற முத்தி, அதாவது சாலோகம் என்ற முத்தியை சொல்ற. நம்மை சிவலோகத்திலே வைப்பான். பொடிசேர் மீனி புயங்கன் தன் திருநீரை அணிந்த திருமேனிய உடைய புயங்கன் பாம்பை ஆபரணமாக அணிந்த பெருமான். புயங்கன் என்று சொல் இந்த பாட்டில் வரும். பூவார் கழக்கே புகவிடுமே. அதன் பிறகுதான் நம்மை சிவலோகத்தில் வைத்து கொஞ்ச நாள் ஆன பிறகு, பதமுட்டியிலே கொஞ்ச நாள் வாழ விட்ட பிறகு கடைசியில் எங்க போய் சேர்ப்பார்? பூவார் கழற்கே புகவிடும், அவனுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்ப்பார். பதமுட்டிக்கு போய் அப்புறம்தான் பரமுத்தி ஆகிய சாயுஜத்துக்கு போக விடுவார். அப்போ போகிறது முதல்ல பதமுத்தி. பதமுத்தியில கொஞ்ச நாள் இருந்த பிறகு அதனுடைய பயனாக சாயுஜ முத்திக்கு போகலாம் என்ற ஒரு வழக்கையும் நமக்கு எடுத்துக்காட்டு. சிவலோகத்தே நம்மை வைப்பான் முதல்ல. அதற்கு பிறகு அந்த பையன் என்ன செய்கிறான்? பூவார்களுக்கு புகவிடும், அவனுடைய திருவடிக்கு போகும்படியாக நம்மை அனுப்புவார். விடுமின் வெகுளி வேட்கை நோய், நீங்கள் உங்களுடைய வெகுளி கோபத்தையும் விடுமின் விட்டு விடுங்கள். வேட்கை நோய், ஆசை என்ற நோயையும் விடுங்கள், விட்டு விடுங்கள். ஆகவே நீங்கள் முன்னேற வேண்டுமானால், இறைவனை அடைய வேண்டுமானால் ரெண்டு விஷயம். ஒன்னு கோபத்தை விடணும், இரண்டாவது ஆசையை விட வேண்டும். ஆசையையும் கோபத்தையும் கைவிடுங்கள். மிகவோ ஓர் காலம் இனி இல்லை. இப்போ நமக்கு அந்த கைலைக்கு போகிற நல்ல காலம் வந்துவிட்டது. மிக ஓர் காலம், மிக்க காலம், ஓர் காலம், மிக உயர்ந்த காலம், ஒப்பற்ற காலம். இனி வேறொன்று வர முடியாது. இப்பதான் அந்த உயர்ந்த காலம் வந்திருக்கு. நாம் கதவை திறக்க போகிறார். சொர்க்கவாசல் திறக்க போது எல்லாரும் உள்ளே போகலாம். அந்த கருத்துல வர மாணிக்க வாசகர் வாழ்ந்த பாண்டி நாட்டிலே வைணவர்கள் கொஞ்சம் அதிகம். அந்த வைணவத்தினுடைய சம்பிரதாயம் எப்படின்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் சொர்க்கம்தான். திருமால் இருக்கிற அந்த சொர்க்கத்துக்கு போவதுதான் முத்தி. அதை விட உயர்ந்த முத்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அவர் சொல்ல மாட்டார்கள். அதனால இந்த சொர்க்கத்துக்கு ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே போயிடணும். அதான் சொர்க்கவாசல் திறக்கிறது என்பதை வைணவத்தில் பேசுவார். அந்த ஒரு வைணவத்தினுடைய உலக நடைமுறை இவருடைய பாட்டிலும் இங்கே வந்து கொஞ்சம் மோது. அதாவது இந்த சாயம் உலகத்திலே மக்கள் பேசுகின்ற ஒரு முறை, சொர்க்கவாசல் கதவு திறக்கிறது என்பதை எல்லாம் இங்கே சொல்ற. ஆகவே உடைய மிக போவார் காலம் இனி இல்லை. இதை விட உயர்ந்த காலம் நமக்கு கிடையாது. உடையான் நடிக்கு பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே பொறுப்பிடுமின். உடையான் நடிக்கு, அந்த உடையவனாலே இறைவனுடைய திருவடிக்கு போவதற்கு நாம் தனியா போகக்கூடாது. பெரும் சாத்து கூட்டமாக போகணும். பெருஞ்சாத்து, சாத்து என்பது வணிகர் கூட்டம். ஆனா இங்க வணிகர் கூட்டம் அல்ல, பொதுவா கூட்டம். சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு பெரிய கூட்டமாக, அடியார் கூட்டம். இங்கே வருகிற கூட்டம் வணிகர் கூட்டம் அல்ல, அணியார் கூட்டத்தோடு போவதற்கு ஒருபடி மேல் தயாராகுங்கள். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள். அப்படி நாம் புறப்பட்டதான் நம்முடைய யாத்திரையை எங்க போய் சேர்க்க போகிறோம்? சிவபுரமாகிய கைலாயத்துக்கு தான் முதல்ல போறோம். சிவபுரத்துள் நாம் அடைவோம், சிவபுரத்துக்கு போவோம். அணியார் கதவும் அடையாமே, அந்த கதவு சாத்திரத்துக்குள் பாருங்க. அந்த வைணவத்தினுடைய ஒரு சாயல், அந்த வைணவர்கள் பேசுகிற ஒரு முறைமை, அந்த வாடை இவருடைய பாடலில் தாக்கம். இதைத்தான் தாக்கம் என்பார்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள். வைணவத்தினுடைய தாக்கம் இந்த
சிவனாகிய கதவு திறக்கிறது என்பது போன்ற பேச்சு சைவத்திலே கிடையாது. இவர் ஒருத்தான் சொல்றார். அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அவருடைய நாட்டு வழக்கத்துல இப்படி வைணவ தாக்கம் இருந்ததுனாலே இவரும் தன்னுடைய சிவலோகத்துக்கு ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு திறப்பார்கள், கதவு பூட்டுவார்கள், கதவு அடைப்பதற்குள் நாம் போய்விடணும் என்ற மாதிரி இவர் அந்த செய்தியை சொல்லிக் கொண்டு வர, அணியார் கதவது அடையாமே அடைவோம் இப்படி கொண்டு ஊட்டிக்கும். அணியார் கதவு ரொம்ப அழகான அந்த சொர்க்கவாசல், அடையாமே கதவு அடைப்பதற்குள் அடைவோம் நாம் போய் சோபுரத்துள் அடைவோம். வைகுண்டத்துன்னு எழுதல, இவர் எழுதும்போது என்ன சொல்லிட்டார், சோபுரத்துக்கு போவோம். அப்ப அந்த வைணவர்கள் எப்படி அந்த வைகுண்டத்துக்கு ஒரு கதவு இருக்குன்னு சொல்றார்களோ அதுபோல சோபுரத்துக்கும் ஒரு கதவு இருக்கு, அதை அடைப்பார்கள் திறப்பார்கள் என்ற ஒரு உலகத்தில் சொல்லுகின்ற ஒரு பேச்சை இவரும் அப்படியே பின்பற்றி செய்ய எழுதுகிறார். புதைப்பட்டு உருகி போற்றுவோம், எல்லாரும் ஒன்று கூடி மனமுருகி இறைவனை துதிப்போம். புயங்கன் ஆழ்வான், அந்த பெருமான் நம்மை ஆட்கொள்வான். எதை போற்றுவோம், புகழ்களையே போற்றுவோம். அப்படி மாற்றணும், கடைசியில் வருகிற புகழ்களை என்ற வார்த்தையை புகழ்களை புடைபட்டு உருகி போற்றுவோம். இறைவனுடைய புகழை நாம் கூட்டமாக கூடி மனமுருகி எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருப்போம். புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூறு அடையாமே. இகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் குறுகி நிற்போமே. புகழ்மின், இறைவனை புகழுங்கள். தொழுமின், அவனை வணங்குங்கள். தொழுதல், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். பூ பூனை மின், அந்த இறைவனுக்கு மலர் தூவி வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் சரியை கிரியை என்று சொல்லுகிற வழிபாடு. இறைவனையை பாட்டு பாடுவதெல்லாம் சரியை, புகழ்தல், தொழுதல், வணங்குதல். அடுத்தது பூப்புனை என்று வந்த பூவை கொண்டு போய் இறைவனுக்கு சாத்துதல். சாத்துதல்னு அர்த்தம் சொன்னீங்கன்னா அது கிரியை. அல்ல பூவை மாலையா கட்டுங்கன்னு சொல்லிட்டா சரியாகிவிடும். ஆக பூப்புனைமீன் என்ற ஒரு வார்த்தையே பூவை அழகான மாலை கட்டுங்கள் என்ற அர்த்தம் பண்ணா சரியாகிவிடும். பூவை இறைவனுக்கு அலங்காரம் பண்ணுங்கள் சொன்னா அதுவே கிரியை ஆக போய். புகழ் மின் தொழுமின் பூப்புனை மின் புயங்கன் தாளே புந்தி வைத்துட்டு, எப்பொழுதும் அந்த சிவபெருமானுடைய திருவடியை தியானத்தில் வைத்து இந்த வழிபாடு செய்யும். அவனை புகழும் போதும் வணங்கும் போதும் அர்ச்சிக்கும் போதும் இறைவனுடைய திருவடி மனதில் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஓர் இடையூறு அடையாமே. இனிமேல் எந்த இடையூறும் நம்மை வந்து அடையாதிருப்பதற்காக அல்லல் இகழ்மின் ஒதுக்கி தள்ளுங்கள். அல்லல் துன்பம் தரத்தக்கனவாகிய மாயா காரியங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மாயையாகிய இன்பங்கள் அத்தனையும் நமக்கு அல்லல் தரத்தக்கன. அதனால அல்லலையும் எல்லா அல்லலையும் இகழ்வின், எல்லா விதமான வகையிலும் நமக்கு துன்பத்தை தருகின்றதாகிய மாயை இருக்கிறதே, அந்த மாயையினுடைய கூட்டுறவை இகழுங்கள், தள்ளுங்கள். ஏன், இனி ஓர் இடையூறு அடையாமே. இனிமேல் நமக்கு எந்த ஒரு துன்பம் வரக்கூடாது. துன்பம் வராம இருக்க வேணும்னா அந்த மாயையிலே இச்சை கொள்ளக்கூடாது. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று, ரொம்ப சிறப்பு பொருந்திய சிவபுரத்துக்கு போகி. சோபுரம் என்பது கைலாயம். சோபுரம் என்பது கைலாயம். அந்த கைலாயத்திலே ஸ்ரீகண்டருத்தர் என்ற சிவன் இருக்கிறார். அங்கே அவளுக்கு பக்கத்திலே பார்வதி இருக்கிறார். அந்த கைலாயத்தில் இருந்து கொண்டு உலகத்தை அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கைலாயத்துக்கு இங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் கைலாயம் போகிறார்கள். கைலாய பதிவை அடைந்தார் என்றெல்லாம் எழுதுகிறார்களே, கடிதம் செத்து போனா எழுதுகிறார்களே, அங்க போகிறது இந்த கைலாயமாகிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனா அவர்களுக்கு 3 பாகமா பிரிக்கிறான் இறைவன். அவங்கவுங்க செய்த புண்ணியத்துக்கு ஏற்றபடி இந்த கைலாயத்தில் எங்காவது ஒரு இடத்துல நீ இருக்கலாம், இறைவனை எட்ட இருந்து பார்க்கலாம். இது சரியை தொண்டு செய்தவர்கள். கிரியை தொண்டு செய்தவர்கள் அந்த இறைவனுக்கு பக்கத்திலே போய் இறைவனை தொட்டு அவருக்கு தொண்டு செய்யலாம். 3வது யோகம் செய்தவர்களா இருந்தா இறைவன் எப்படி இருக்காரோ அவர் போல உருவம் கொடுத்துவோம். அந்த சிவனுக்கு எப்படி உருவம் இருக்கிறதோ அதுதான் சாரூபம் என்று இந்த 3 பதவியை கொடுக்கிறான். உலகத்திலே
இருக்கிற ஆத்மாக்கள் அவரவர்கள் செய்த புண்ணியத்துக்கேற்ற 3 பதவிகளை கொடுக்கிறார். சாலோகம் ஒரே உலகத்தில், சாமீபம் பக்கத்தில், சமீபம் என்பது சாமீபம், சாரூபம் தன்னை ஒத்த வடிவம். சிவனுக்கு எப்படி அவருக்கு 3 கண் இருக்கோ 4 கை இருக்கிறோ அதே போல இவர்களுக்கும் இருக்கும், அந்த அடியார்களுக்கும் கொடுத்து விடுவார். அப்படி சொல்லப்படுகின்ற இந்த 3 விதமான பதமுத்திகளை அந்த இறைவன் கொடுப்பார். திகழும் சீரார் சிவபுரத்து சென்று, அந்த சிவபுரத்துக்கு போனோம்னே அங்கே ஸ்ரீகண்டரூபர்னு ஒரு சிவன் இருக்காரு, சிவன் தாழ் வணங்கி அங்க இருக்கிற சிவனுடைய திருவடியை வணங்க வேணும். நாம் நிகழும் அடியார் முன் சென்று, அப்படி வணங்கின பிறகு நமக்கு முன்னே எத்தனையோ பேர் கைலாயத்துல போய் அடியார் இருக்காங்க. சாலோகம், சாமீபம், சாருவம் என்ற 3 பதவி அடைந்த அடியார்கள். அந்த அடியாரெல்லாம் பார்த்து கொஞ்சி குழாவலாம். அந்த கைலாயத்துக்கு போனா எத்தனையோ அடியார் அங்க இருப்பார்கள். அந்த அடியாரோடு நாம் கூடி குறவாகலாம். அப்ப இந்த முத்தி என்ன முத்தி? சாயுச்சியம் அல்ல. இறைவன் திருவடிகளை கலந்துட்டா அங்கு வேற ஒரு அடியார் இவருக்கு தெரியாது. அந்த அடியாரோடு கொஞ்சி குழவுகிற வேலையும் கிடையாது. எல்லாத்தையும் மறந்து, தன்னையும் மறந்து இறைவனுடைய இன்பம் ஒன்றையே தான் அவர்களுக்கு தெரியும். அது சாயுச்சியம் கடைசி. இப்போ இது பதமுத்தி. பதமுத்திக்கு போனா ஒருத்தர் சந்திக்கலாம், ஒருத்தர் பார்க்கலாம், அங்கே உறவாடலாம், பேசலாம், எல்லாம் நடக்கும். கைலாயத்துல இந்த உலகம் போலவே அங்கேயும் இருக்கு. அவர்கள் அந்த கலந்து பழுவார். அதனால அது கூட நிலை இல்லை என்றுதான் நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. ஏன்னா அந்த 3 பதவியும் அது பதவின்னு சொல்ற. பதவி என்பது நிலைக்காது. ஏதோ புண்ணிய வசத்தினால ஒரு உத்தியோகம் கொடுத்திருக்காரு. அந்த புண்ணியம் திட்டு போனா அப்புறம் மறுபடியும் வேற இன்னொரு இடத்துக்கு வந்தார். மிக உயர்ந்த புண்ணியத்தை பெற்றுட்டா அந்த பதவிக்கு மேல் இருக்கிற உயர்ந்த பரம் என்ற நிலைக்கு போக முடியும். இப்போ இவர் சொல்றது இந்த பதமுத்தி தான். சிவன் தாழ் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அடியார்களுக்கு முன்னே போய் நெஞ்சம் உருகி மனமுருகி நிற்போம். அவர் முன்னே நாம் போய் பார்க்கலாம். நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்களா என்று ஒவ்வொரு அடியாரும் பார்க்கலாம். ஞான சம்பந்தர், நாவுக்கரசர் இவங்கெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் இறைவன் திருவிழா அணிஞ்சிட்டாரு. சுந்தரர் அங்கே இருக்காரு. சுந்தரர் மட்டும்தான் அவர் சிவ சாரூபம் பெற்று கைலையில் இருக்காருன்னு பெரிய புராணமே சொல்லு. அவருக்கு இன்னும் சாகித்யம் கிடைச்சதாக பெரிய புராணம் சொல்லல. அவரு உனக்கு பழைய சாரூபமை கொடுக்கிறோம். அப்புறம் சேரவான் பெருமாள் போனார், நம் கணத்துக்கு நீ தலைவராயிரு, இந்த கைலாயத்துல நீ ஒரு சிவகணங்களுக்கு தலைவனாயிருன்னு அவரே அங்க ஒரு பதவியிலே போட்டார். இன்னும் பரமத்திக்கெல்லாம் போல. அப்ப அங்க போனா இவர்கள் எல்லாம் பார்த்தார். இந்த அடியார்களை எல்லாம் சந்திக்கலாம், அவர்களோடு கூடி குழாவலாம் என்பதாக இவர் இந்த பாட்டை தெரிவிக்கிறார். அடுத்து நிற்பார் நிற்க நில்லா உலகில். நான் எத்தனையோ பேர் எல்லாம் கைலாயத்துக்கு போவோம், யாத்திரை போவோம், வாருங்கன்னு கூப்பிடுறேன். ஆனா ரொம்ப பேர் வரமாட்டேங்கிறீங்க. நீங்க இப்படியே இருக்கிறீங்க. அப்படி நிற்கிறீங்களா? நிற்பார் நிற்க. நீங்க நிக்கணுங்கிறீங்களா? நில்லுங்க. நில்லா உலகில் நிற்பார் நிற்க. இந்த நிலையில்லாத உலகத்துல இன்னும் நீங்க நிக்கணும், பிறக்கணும்னு ஆசை இருந்தா இங்கே நில்லுங்க. நான் கூப்பிட்டா வர வேண்டாம், என்னுடைய யாத்திரைக்கு நீங்கள் வர வேண்டியதில்லை என்று வராதவர்களை பார்த்து சொல்ற. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம். இனிமேல் நான் நிற்க மாட்டேன், நான் போயிடுறேன், யாத்திரையில நான் போக போகிறேன். நில்லோம் இனி நாம் செல்வோமே. நாம் இதோ போய்கொண்டே இருக்கிறோம். ஆகவே நீங்கள் வரலைன்னா நீங்க எங்க இருந்து நான் போக தயாராயிட்டேன் என்று மாணிக்கவாசர் அவர் மட்டும் தனியா யாத்திரை போறார். பொற்பால் ஒப்பாம் திருவேணி பொயங்கண்ணாழ்வான் பொன்னடிக்கே பொன்னடிக்கே இனி நாம் செல்வோம். அந்த இறைவனுடைய திருவடிக்கு நான் போகிறேன். பொற்பால் ஒப்பாம் திருமேனி, அழகினாலே மேம்பட்டு விளங்குகின்ற திருமேனியை உடைய அந்த இறைவன், புயங்கன் பாம்பை ஆபரணமாக அணிந்தவன், ஆழ்வான் நம்மை ஏற்றுக்கொள்வான். பொன்னடிக்கே இனி நாம் செல்வோம். மேல முதல் வரியில போய் அதை சேர்க்கணும். பொன்னடிக்கு நாம் போக போகிறோம், யாத்திரை போகிறோம். நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படிமின். நீங்க இங்க நிக்காதீங்க. நிற்பீரெல்லாம், இங்கே நிற்கிறவர்கள் எல்லோரும் தாழாதே, இனி காலம் தாழ்த்தாதீர்கள், தாமசப்படுத்தாதீர்கள். நிற்கும் பரிசே ஒரு படிமின். எது நிலையானதோ அந்த நிலையான பொருளுக்கு வாருங்கள். நிற்கும் பரிசு நிலையான தன்மைக்கு ஒருப்படுங்கள், தயாராகுங்கள். இந்த உலகத்தில் இருந்தா இந்த உலகம் நிலையாதது. ஆனா இறைவன் திருவடிக்கு போனா அங்க எப்போ நிலையா இருக்கலாம். அதனால நிற்கும் பரிசு நிலையான ஒரு தன்மைக்கு நீங்கள் தயாராகுங்கள். இங்க உலகத்தில் நிற்காதீர்கள், என்னோட யாத்திரை வந்து விடுங்கள். பிற்பால்
நின்று பேழ்கணித்தால், நான் சொல்றதால் கவனிக்காம பின்னே ஒதுங்கி போய் நின்று பேழ்கணித்தால் காலதாமதம் செய்தால் பெறுதற்கு அறியான் பெருமானே, அந்த இறைவனை உங்களால் பெற முடியாது. பெறுதற்கு அரிய பொருளாக போய்விடுவான், உங்கள் கைக்கு கிட்டாதவனாக போய்விடுவான். கடவுள் உங்கள் கைக்கு எட்டுகிறவனாக வரமாட்டான். ஆகவே சொல்றபடி காலம் தாழ்க்காம என்னோட வந்தா இறைவனை பார்க்கலாம், காலம் தாழ்த்து விட்டீர்களானால் பார்க்க முடியாது என்று சொல்றேன். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். இதான் அனுபவம் முதிர்ந்தவர்களை சொல்ற. பெருமான் சிவபெருமானது பேரானந்தத்து, அவன் கொடுத்த பெரிய ஆனந்தத்திலே பிரியாது இருக்க பெற்றீர், அந்த ஆனந்தத்தில் இருந்து திரும்பி வராமல் இருக்கிறவர்கள். இறைவன் ஆட்கொண்டான் மாணிக்க வாசகரை, அதுபோல எத்தனையோ பேரை ஆட்கொண்டிருக்கிறான். மாணிக்க வாசகருக்கு யோக நிலையை காட்டினான். யோகத்திலே குருவ மத்தியிலே ஆனந்தம், அந்த அமுதம் ஒழுகிறதுனாலே ஒரு ஆனந்தத்தை தொட்டு காட்டினான். அதுபோல மற்ற அனுபவசாலிகளுக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுத்திருக்கான். ஆனால் இவர் என்ன பண்றார், மற்ற அனுபவசாலிகளை பார்த்து இறைவனாலே பேரானந்தம் பெற்றவர்களை மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், நாம் இறைவன் திருவடிக்கு போய்வோம், கிளம்புங்கள் என்று அந்த அனுபவசாலிகளை கூப்பிடுறார். பேரானந்தம் பெற்றியாதிருக்க பெற்றீர்கள். அந்த பேரானந்தத்தை இடைவிடாது அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, அருமால் உற்று பின்னை பெரிய மயக்கம் உற்று பின்னை பிற்பாடு நீர் அம்மா அருந்தி அறற்றாரே, நீர் இந்த மாயுள்ள நிந்தி ஐயோ நான் அவர் கூப்பிட்டாரே போகாம இருந்துட்டேனே கை விட்டுட்டேனே பின்னாடி அழாதீர்கள், பின்னாடி அழாதபடி இப்போ வந்திருக்கோம் கூப்பிடுறார். அருமால் உற்று பெரிய இந்த மாயையாகிய உலக சிக்கல்லே சிக்குண்டு பின்னை பிறகு நான் போன பிறகு நீர் அம்மா ஐயோ அழுங்கி அறற்றாதே, மனம் வருந்தி வாய் விட்டு அறற்ற வேண்டி இருக்கும். அப்படியெல்லாம் அறற்றாதபடி இப்பவே பாருங்க, இந்த கை விட்டு விட்டால் ஐயோ விட்டுட்டு போயிட்டாரே நாம கை நழுவ விட்டுவிட்டோமேன்னு பின்னாடி நீங்க இறங்க வேண்டி இருக்கும். திருமாமணிசேர் திருக்கதவம் திறந்த போதே, திருமாமணிசேர் உயர்ந்த மாணிக்கங்கள் வைத்து இழைக்கப்பட்ட அந்த கதவு, கைலாசத்துல கதவு கூட மாணிக்கம் வச்சு அழைச்சிட்டு அந்த கதவுல இருக்கிற திருமாமணிசேர் திருக்கதவம், அந்த கோயில் கதவு திறந்த போதே, அந்த கோயில் கதவை ஒரு கதவு திறக்க போகிறார்கள், திறந்த உடனே நாம் உள்ளே நுழைஞ்சு விட்டோம். ஆகவே அங்கே யாத்திரை வாருங்கள் என்று கூப்பிடுறார். இது மாதிரி கதவு திறந்த உடனே போகணும்னு சொல்றது வைணவர்கள் சம்பிரதாயம். சைவத்தில் இது மாதிரி கைலாயத்தில் ஒரு கதவு இருக்கிறதாகவோ, அந்த கதவை திறந்த பிறகுதான் திறந்த போதுதான் உள்ளே போகலாம் என்பதாகவோ எந்த நூல்லையும் சைவ சித்தாந்தத்திலையும் சொல்லப்படவில்லை. திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, அந்த கதவு திறந்த உடனே சிவபுரத்துக்குள்ளே போயிடுவோம். சிவபுரம் என்பது கைலாயம். சிவபுரத்து கைலாயத்திலே திருமாலறியா திருப்புயங்கன், மாலாலும் காண முடியாத புயங்கனாகிய அந்த பாம்பணிந்த பெருமான் அவன் உள்ளே இருக்கிறான். அவனது திருத்தாள் திருவடிகளை சென்று வணங்குவோம், கைலாயத்து போய் திருவடியை வணங்குவோம். ஆகவே யாத்திரை வாருங்கள், கதவு அடைக்கிறதுக்கு முன்பு போகணும் என்று சொல்ற. கதவு திறந்த போதே போக வேண்டும். இங்க சொன்னார் முன்னொரு பாட்டுல கதவும் அடையாமே அந்த கதவு அடைப்பதற்குள் போக வேண்டும் என்று சொன்னார். சேரக் கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரிற் பொலியும் வேர்க்கண்ணால் பங்கன் புயங்கன் அருள் அமுதம் ஆடப் பருகி ஆடார்வன் கூற அழுந்து வீர் போர புரிமின் சிவன் கிழக்கே பொய்யிற் கிடந்து பொருளாதே. சேரக் கருதி எல்லாரும் அந்த திருவடியை சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சிந்தனையை திருந்த வைத்து மனத்தை நல்ல வழித்திலே நல்ல வழிபடும்படியாக மனத்தை திருத்தி சிந்திமின் கடவுளை நினையுங்கள். கடவுள் நினைக்கிற போது மனத்தை திருத்தி கொண்டு வரணும். புறக்காரியத்திலே போகாதபடி இறைவன் சிந்தனைக்கு வரும்படியாக மனத்தை திருத்தி அதன் பிறகு இறைவனை சிந்திக்கணும். எதற்காக? சேரக்கருதி கைலாசத்துக்கு போவதற்காக. போரே பொலியும் வேர்க்கண்ணால் பங்கன், அங்கே இருக்கிற கைலாயத்தில் இருக்கிற பெருமான் யார்? வேர்க்கண்ணால் பங்கன், வேல் போன்ற கண்ணை உடையாளாகிய பார்வதிக்கு கணவன். இந்த கைலாயத்துல ஸ்ரீகண்டருத்தர்னு சிவன் இருக்கார், அவருடைய மனைவி பார்வதி அவளும் இருக்காள். சிவன் சக்தியாக அங்க இருக்கிறார்னு உங்களுக்கு புராணங்கள் சொல்லுகிற கதையை சொல்றேன். அதை இவரும் சொல்றார். போரில் பொலியும் வேல், போர்ல பயன்படுத்துகின்ற வேல் எப்படி இருக்குமோ அது போன்ற கண்ணை உடைய
பருகி நிறைய குடிக்கிறீர்கள். ஆறன்னா மிகுதியாக, வயிறார உண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை. வயிறு நிறைய சாப்பிட்டான். ஆற என்பதற்கு நிறைய, நிரம்ப, ரொம்ப என்று அதற்கு ஆற பருகி மிகுதியாக சாப்பிட்டும் கூட போகுன்னு சொல்ல வரவில்லை. சாப்பிடணும் சாப்பிட்டுதான் நினைக்கிறேன். அந்த இறைவனுடைய பேரின்பத்தை சாப்பிடுகிறவர்கள் ஒரு நாளும் போதும் என்று சொல்லவே மாட்டார்கள். சொல்ல முடியாத ஒரு இன்பம் அது. அதனால்தான் அது ஆறாத இன்பம், ஆறா அமுது, போதும் என்று சொல்ல முடியாததாகிய ஒரு அமிர்தம். ஆறாத ஆர்வம் கூற அருந்துவீர், அதில் ஆசை கூட அதிலேயே மூழ்கி போகின்ற அனுபவசாலிகளே. போற புரிமின், போற செல்ல, இது ஒரு புதுமையான ஒரு வார்த்தை. போக போக என்று அங்க இடத்துல இருக்கணும். அப்படி வச்சா எழுத சரியா வரல. சேர, போரில், ஆறன்னு மேல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ரா என்று எழுத்து வருது. இங்க போக புரிமின் என்று பாடி விட்டா ரகரம் ககரம் மோனை சரியா வராது. அதனால போக என்ற வார்த்தையே போற என்று மாற்றிவிட்டார் இவர். போற புரிமின், அந்த இடத்துக்கு செல்வதற்காக ஆசைப்படுங்கள். புரிதல் என்றால் ஆசைப்படும். சிவன் கழக்கே போற புரிமின், இவன் திருவடிக்கு போவதற்கு நீங்கள் செய்ப்படுங்கள். பொய்யில் கிடந்து பொருளாகி பொய்யாகி என்ற மாய உலகத்திலே கடந்து வாழாமல் இறைவன் திருவடியை தேடுவதற்கு நீங்கள் பொருள்வார் தொழுவார் புகழ்வார என்றே வந்து ஆடாதார் பின்னை மதிப்பார் மது கலந்து மயங்கு கூட்டம் கூட சில பேர் வரல. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கோயில் சன்னதியில போய் சுவாமி சன்னதியை பார்க்கிறார்கள். சுவாமியை ஆனந்தப்படுகிறார்கள். ஆனந்தம் பார்க்காம கீழே உடந்து புரள்கிறார். சன்னதியிலே அன்பு நிறுத்தினாலே கீழே கிடந்து புறக்கண்டவரார்கள். பொதுவார் அவரை கைகூட்டியும் கீழே நமஸ்காரம் செய்தும் வழிபடுகிறவர்களாயும் புகழ்வாராய் அந்த இறைவனை தோற்றம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இப்படி இருக்காங்களே தவிர நான் யாத்திரை கூப்பிடுறேன், என்னோட ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க என்று சொல்றார். புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதி, இப்பொழுது நான் கூப்பிட்டும் இன்றைக்கே என்னோடு வந்து இறைவன் திருவருளுக்கு ஆளாகாது இங்கேயே இருக்கிறீர்களே. இது நல்லவர்கள் தான். இறைவனை வழிபாடு பண்றீர்கள், தொழுகிறீர்கள், அழுகிறீர்கள், பாடுகிறீர்கள். ஆனா நான் சிவலோகத்துக்கு போறேன்னு கூப்பிட்டா என்னோட யாரும் வரல, இந்த பூலோகத்திலேயே இருந்து. அப்படி இருந்தால் மறுவீர் பின்னை பிறகு நினைச்சு பார்ப்பீர்கள். அந்த மாணிக்க வாசன் கூப்பிட்டான், நான் போகாம இருந்துட்டோம், ஐயோ வீணான குற்றமே, கை நழுவ குற்றமே, அப்புறம் வருத்தப்படுவீர்கள். பின்னை மறுவீர், பிறகு மயக்கம் அடைவீர். மதிப்பாரார், உங்களை எவரும் மதிக்க மாட்டார்கள். என்னோட வந்துட்டா உங்களை எல்லாரும் மதிப்பார்கள். பின்னணி நான் சொல்றதை கேட்காம இங்கே இருந்து விட்டீர்களானால் உங்களை யார் மதிப்பார்? ஒருத்தரும் மதிக்க மாட்டார்கள். மதியுள் கலங்கி மயங்குவி, அப்புறம் அறிவிலேயே உங்களுக்கு நீங்களே திண்டாட போகிறீர்கள். காலமுள்ள போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை கை நழுவிட்டால் பிறகு உங்களால எதுவும் செய்து கொள்ள முடியாதுங்கிறார். மறுவீர் பின்னை மதிப்பாரார் மதி உட்கலங்கி மயங்குவீர். அதனாலே தெருவீராகில், நான் சொல்றத தெளிவா கேட்கிறீர்கள் என்றால் இது செய்வன், இதை கேட்கிறது. இது செய்வதா என்னோட யாத்திரை வாருங்கள். நீங்க நான் சொல்றத தெருவீர், சரியா புரிந்து கொள்கிறவராய் இருந்தால் இது செய்வன், இந்த யாத்திரையை நீங்களும் தொடங்குங்கள். சிவலோகக்கண் கோன் திருப்புயங்கன், சிவலோகத்தில் இருக்கிற பெருமான், புயங்கம் என்ற பாம்பை அணிந்த பெருமான், அருளார் பெறுவார் அகலிடத்தே. அந்த பெருமானுடைய திருவருளை வேறு யார் பெற முடியும்? அதாவது அந்த சிவபெருமான் தான் கொடுத்தால் அந்த அருளை கொடுக்காமே தவிர அவன் அருளை யார் பெறுவார்? யார் வாங்கி உங்களுக்கு கொடுப்பான்? பெருமாள் வாங்கி கொடுப்பாரா அல்லது வேற ஒருத்தர் வாங்கி கொடுக்க முடியுமா? அவனே கொடுத்தாத்தான் கொடுக்கலாமே தவிர வேற ஒருவர் அந்த திருவருளை வாங்கி கொடுக்க முடியாது. திருப்புயங்கன் அருள் ஆர் பெறுவார் அகலிடத்தே. அந்தோ 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 அந்தோ. இப்போது நான் சொல்றபடி யாத்திரைக்கு வரவில்லை என்றால் அவன்தான் கொடுக்க வேண்டிய இன்பத்தை வேறொருவரும் உங்களுக்கு யாரும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆகவே நான் யாத்திரைக்கு கூப்பிடுகிறேன், என்னோடு வாருங்கள் என்பதாக அந்த அனுபூதிமான்களை எல்லாம் உடன் அழைத்து